கடத்தல் வழக்கில் கைதாகிய ஜாஃபர் சாதிக்கும் திமுகவும் கூட்டணியில் இருப்பதாக பாஜக தமிழிசை தெரிவித்துள்ளார். இல்ல, இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது. அரசு அதிகாரிகள் வீட்டிலேயே அவர்கள் சில இடங்களில் போதைப் பொருள்கள் வைப்பதற்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதும், வாகனங்களில் போதைப் பொருட்கள் பிடிபடுகிறது என்பதும், இங்க கண்ணகி நகர்ல நான் போட்டி போட்ட தென்சென்னையில கண்ணகி நகர்ல நான் போகும்போதே பெண்கள் வைத்த முதல் கோரிக்கை இங்கே உள்ள கஞ்சா பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். அங்கே உள்ள இளைஞர்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று தாய்மார்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆக சாதிக் உள்ள இருந்தா கூட சாதிக் என்ன சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை தமிழகத்தில் சாதித்து விட்டார். ஏனென்றால் அது திமுகவும் சாதிக்கும் அதுல ஒரு பெரிய கூட்டணி போட்டிருந்தாங்க. வேற எந்த கூட்டணி வெற்றிகரமாக இருக்கிறதோ இல்லையா, சாதிக்கின் கூட்டணியும் திமுகவின் கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கிறது என்பதை போதை பழக்கத்தில் இளைஞர்கள் பரிதவித்துக் கொண்டிருப்பதை காட்டுகிறது. முதல் இதை சரி செய்யட்டும். ஸ்டாலின் மற்றவங்களை குறை சொல்றதை விட இன்னைக்கு பாருங்க, புதுக்கோட்டையில வேங்கை வயல் மாதிரி இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கிறது. வேங்கை வயலுக்கு இன்னும் ஒரு பதில் கிடைக்கல. இன்னைக்கு மாட்டுச்சாணத்தை புதுக்கோட்டையில ஒரு கிராமத்துல கலந்துருக்காங்க. இதை முதல் நீங்க கவனிங்க. இந்தியாக்குள்ள நீங்க தமிழ்நாடு கடந்து போவது இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை முதலில் பாருங்கள் என்பதை எனது கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.